நேற்றைய தினம் இளைஞர் ஒருவர் வந்து மோட்டார் சைக்கிள்ல காட்டிய சாகசத்தால 32 வயதுடைய இளம் தாயார் ஒருவர் வந்து பரிதாபமான முறையில் உயிரிழந்திருக்கிறார். இது எங்க நடந்திருக்கு, எப்ப நடந்திருக்குன்னு சொல்லி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், நான் கௌஷி. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நேற்றைய தினம் கிளிநொச்சி கரடிப்போக்கு சந்தியில மோட்டார் சைக்கிள் விபத்து நடந்திருக்குது. குறித்த விபத்துல 32 வயதுடைய சண்முகம் கஜிதா இளம் தாயார் ஒருவர் வந்து உயிரிழந்திருக்கிறார். இந்த விபத்து எப்படி நடந்ததுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, குறித்த தாய் வந்து அவருடைய மகளை பாடசாலையில் இருந்து ஏற்றுவதற்காக மோட்டார் பைக்ல வந்து பயணம் செஞ்சிருக்கிறார். அதிவேகமாக வந்த ஒரு மோட்டார் சைக்கிள் தாயுடைய மோட்டார் சைக்கிள் நேருக்கு மோதியதால குறித்த அந்த தாய் வந்து உயிரிழந்திருக்கிறார். இது என்ன நடந்திருக்குன்னு சொல்லி தெளிவா பாத்தீங்கன்னு சொன்னா, சாகசம் காட்டுவதற்காக அதிவேகமாக வந்த நவீன ரக மோட்டார் சைக்கிள்ல வந்த இளைஞர் ஒருவர் வந்து குறித்த தாயின் மோட்டார் சைக்கிளில் நேருக்கு நேர் வந்து மோதியதால இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்து வந்து ஒரு அலட்சிய போக்கால தான் இந்த விபத்து வந்து நடந்திருக்குது. அப்ப நாங்கள் எங்களுடைய சுயநலத்துக்காக எங்களுடைய சாகசங்களுக்காக எதிரில் வார நபர்களை வந்து நாங்கள் உயிரிழக்க செய்யலாது தானே. அதுல எங்களுடைய உயிரும் இருக்குது, எதிரில் வாரவர்களுடைய உயிரையும் பாதுகாக்கிறது எங்கட பொறுப்பு தான். எதிரில் வார நபர்களுக்கும் குடும்பம் இருக்குது, பிள்ளைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்ப எல்லாத்தையும் நீங்க கடத்துற ஒன்றுதான் நீங்கள் ரோட்ல வாகனம் வந்து ஓடும். அப்ப இப்படி இருக்கக்குள்ள இந்த தாக்கி நடந்த சம்பவம் வந்து உண்மையிலேயே ஒரு கவலைக்குரிய விடயம். இப்படியான விடயங்கள் வந்து இனியும் நடக்கக்கூடாதுன்னு சொன்னா, மக்களாகிய நாங்கள் இந்த விடயங்களை வந்து யோசிச்சு அடுத்தவர்களுடைய வாழ்க்கையின் கருத்துல கொண்டு நாங்க நடந்து கொள்ளணும். எங்களுடைய சாகசம் காட்டுவதற்கு இது பொருத்தமான இடமும் இல்ல, பொருத்தமான நேரமும் இல்ல. போலீசார் வந்து விசாரணை நடத்தியதுல அந்த இடத்துல இருந்த அந்த பகுதி வாழ் மக்கள்கிட்ட வந்து விசாரித்த போது அவர்கள் கூறிய விடயம் வந்து சாகசம் காட்டுவது போல அதிவேகமாக வந்ததுதான் இந்த விபத்தை ஏற்படுறதுக்கான காரணம் என்று சொல்லப்படுது. மேலும் போலீசார் வந்து விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்கணும். எது எப்படியோ ஒரு உயிர் போயிட்டுது. இந்த மாதிரி நாங்கள் ஒரு நிமிஷம் நாங்கள் யோசிக்காம எடுக்கிற முடிவு எதிரில் வரவர்களுடைய வாழ்க்கையை அழிச்சிடும். எப்பவும் நாங்கள் செய்கிற தவறுக்கு இன்னொருத்தர் வந்து பலியாக கூடாது. அது மாதிரி தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. 32 வயது அந்த இளம் தாய் வந்து எந்த தவறும் செய்யல. அவ தண்ட பாட்டு தன்னுடைய சைட்ல வந்து கொண்டிருந்திருக்கிறா. எதிரில் வந்த மோட்டார் சைக்கிள் வந்து அதிவேகமா வந்ததால வேக கட்டுப்பாட்டு இழந்து குறித்த அந்த தாயினுடைய மோட்டார் சைக்கிள் நேருக்கு நேரம் மோதி சம்பவ இடத்திலேயே அந்த தாய் வந்து உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் வந்து அந்த பகுதியிலே வந்து பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்குது. கடந்த நாட்கள்ல கூட ஒரு பாடசாலை மாணவன் வந்து இப்படியான மோட்டார் சைக்கிள் விபத்துல வந்து உயிரிழந்தவர் உங்க எல்லாருக்கும் தெரியும். அப்ப இது வந்து இரண்டாவது விடயமாக இந்த தாயினுடைய இழப்பு இருக்குது. இப்ப மேலும் மேலும் அந்த பகுதிகளில் வந்து இப்படியான விடயங்கள் வந்து அதிகமா நடந்து கொண்டிருக்குது. இதுகள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் கவனத்தில் கொண்டாதான் இந்த விடயத்தை வந்து மாற்றலாம். மேலும் இது சம்பந்தமான ஏதாவது தகவல் கிடைத்தால் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். நீங்கள் ஒவ்வொருவரும் எப்படியான விடயங்களை தவிர்க்கணும். எதிரில் வாரவர்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, பிள்ளை இருக்குது, எல்லாமே இருக்குது. இதுகளை வந்து யோசிச்சு நடந்து கொள்ளுங்க. நாங்கள் செய்கிற ஒரு பிள்ளையால இன்னொருவர் வந்து தண்டிக்கப்படக்கூடாது. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.